ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டூ ஒயில் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஒயில் லூப் பற்றி பார்த்துருப்போம். ஒயில் லூப் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அதில் எப்படி இன்ஃபினிட் லூப் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஓகேவா, இப்போ டூ ஒயில் லூப் அப்படின்னா என்னன்னா, எனக்கு எடுத்ததுமே பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணிடணும். ஓகேவா, ஒரு பாடி ஆஃப் கோட் என்ன பண்ணிடணும், ரன் பண்ணிடணும். ஸோ அந்த கேசஸ்க்கு எல்லாம் என்ன யூஸ் பண்ணணும்னா டூ ஒயில் லூப் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏடிஎம் போகிறோம். ஏடிஎம் போனதுமே அங்கே இருக்கிற அந்த ஏடிஎம் மிஷினில் எடுத்ததுமே டிஸ்பிளே ஆகும். என்ன டிஸ்பிளே ஆகும்? சம் ஏடிஎம்ஸ் இன்செர்ட் யுவர் ஏடிஎம் கார்டு அப்படின்னு காட்டும். அப்படி இல்லைன்னா என்ன டிஸ்பிளே பண்ணால் யூனோ கேஸா கியூஆர் கோடு வழியாக கேஸ் எடுக்கிறேன், இந்த மாதிரி மெனு டிஸ்பிளே ஆகும்ல. ஸோ அதுதான் கண்டிஷன் வச்சா செக் அது பண்ண டிஸ்பிளே ஆகுது கிடையாது. எடுத்ததுமே உங்களுக்கு என்னது அந்த மெனு டிஸ்பிளே ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி மெனு டிஸ்பிளே பண்ணுறதுக்குலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா டூ ஒயில் லூப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டூ ஒயில் லூப் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்னா அது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டூ இதுக்கு சின்டெக்ஸ் இப்படி தான் இருக்கும். டூ ஒயில், இங்கே ஒரு கண்டிஷன். ஓகேவா, கண்டிஷன் இங்கே என்னவோ அந்த கண்டிஷன் இங்கே பாஸ் பண்ணணும். ஒயில் லூப் எப்போவுமே என்ன வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணும், கண்டிஷனுக்குள்ள பூலியன் வேல்யூஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ இங்கே ஒரு செமிகோலன் மறக்காம வச்சிடணும். இங்கே அதே மாதிரி ஒயில் லூப் பார்த்தீங்கன்னா இங்கே செமிகோலன் வைக்கக்கூடாது. ஓகேவா, வச்சிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சுன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் முடியுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், செமிகோலன் கண்டிப்பாக நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டூவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக இங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும், ஒன்ஸ் ரன் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ்க்கு நம்ம இது பண்ணுவோம், ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இன்டீஜர் எக்ஸ் ஈக்குவல் டு 20. என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம்னா ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஈவன் நம்பர் ப்ளஸ் அந்த இன்ஃபினிட் லூப் இங்கே ஃபார்ம் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டூ என்ன பண்ண சொல்கிறேன், டூவில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் நான் எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒயில் லுக்குள்ள கண்டிஷன் கொடுக்குறோம். என்ன கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, கோடு தெரியுதுல, இப்போ தெரியுதா? ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் என்ன ஆகிட்டு இருக்குன்னு. 20 வந்துட்டே இருக்கு, இன்ஃபினிட் டைம்ஸ் வந்துட்டே இருக்கும். இது ஸ்டாப் ஆகாது, நம்ம தான் மேனுவலாக ஸ்டாப் ஆகணும். ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா, நான் 20 அப்படிங்கிறத இங்கே பிரிண்ட் பண்ண சொன்னேன். தென் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ண சொல்லியிருக்கு, 20 கிரேட்டர் தன் 0வா. அப்போ கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் இந்த வேலையை என்ன பண்ணுது, மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ. ஸோ கண்டிஷன் நம்ம என்ன பண்ணலை, ஃபீல்டாக்க ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ அன்டில் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரையும் என்ன பண்ணுவோம், இந்த டூ பிளாக்குள்ளே இருக்கிற கோடு எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டாப் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம என்ன பிளான் பண்ணோம், ஈவன் நம்பர். ஓகே, இப்போ ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா எக்ஸு ப்ளஸ் ஓகே எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 2. என்ன சொல்லியிருக்குன்னா எக்ஸை ஒன்றும் இல்லை, இதை தான் சொல்லியிருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 இதை தான் சொல்லியிருக்கு. அதான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேவா, ஓகே. அப்போ 2 + 2ங்கிறது வேணாம், நமக்கு இந்த இடத்துல மைனஸ் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணுறதா வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணும்போது இந்த கண்டிஷன் நம்ம ஃபெயில் ஆகிக்கலாம் இல்லை, இல்லைன்னா மறுபடியும் இன்ஃபினிட் டைம் லூப் தான் கிரியேட் ஆகும் ப்ளஸ் பண்ணப்ப. ஓகேவா, ஓகே. ஸோ மறுபடியும் ரன் பண்ணலாம். வந்துருச்சு அவுட்புட்டு. ஓகே, 20, 18, 16, 14, 12 அப் டு 2 வரையும் வந்துருச்சு. 0 ஈவன் தானே அப்படின்னா 0 பிரிண்ட் ஆகணும்னா இந்த இடத்துல 0 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருந்தோம்னா 0 வந்திருக்கும். ஓகேவா, 0 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கேசஸ் தான் நம்ம டூ ஒயில் லூப் யூஸ் பண்ணணும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மெனு டிரைவன் ப்ரோக்ராம் அப்படிம்பாங்க. மெனு டிரைவர்னா இப்போ நமக்கு காட்டுதில்ல, ஏடிஎம் மிஷின்லாம் எடுத்ததும் டிஸ்பிளே ஆகுதுல்ல, அதெல்லாம் மெனு டிரைவன் தான். எடுத்ததும் சம் மெனுஸ் காட்டுது, அல்லது வெண்டிங் மிஷின்லாம் எடுத்ததுமே காட்டும்ல. ஓகேவா, அந்த மாதிரி கேசஸ் எல்லாத்துக்கும் இந்த டூ ஒயில் எடுத்ததும் எனக்கு இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணிவிடு, தென் கண்டிஷனை பொறுத்து ரிமைனிங் சீக்வன்ஸ் எல்லாம் ரன் பண்ணட்டும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, இதில்
ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் இதான் வித்தியாசம். என்ட்ரி கண்ட்ரோல் லூப், எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். கண்டிஷனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணும், ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடும். மே எக்ஸிக்யூட் 0 டைம்ஸ், ஏன்னா கண்டிஷன் ஃபெயில்டாக இருந்தால் இது. பட் இது அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து ரன் ஆகணும். ஒயில் லூப்புக்கு செமிகோலன் தேவையா அப்படின்னு கேட்டால் இங்கே கொடுக்கக்கூடாது. இங்கே வந்து ஒயில் லூப்புக்கு செமிகோலன் கொடுக்கணும். இதை நீங்கள் பார்த்துக்கங்க, பாஸ் பண்ணி. இப்போ நான் கதையாக சொன்னேன்ல, அதுதான் இருக்குது. கேட்டால் இதில் இப்படி தான் கேட்க முடியும், வேறு எதுவும் கேட்க முடியாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.